ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போஸ்ட் பண்ணி. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம், நான் வந்து அச்சீவ் பண்ணதான் நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மேபி உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலாம் அப்படின்றதுனால தான். எனக்கு வந்து மெயினாக இந்த ஐடியா எதில் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் தான் வந்து இந்த ஐடியாவே பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி என்னடா வந்து இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இனிமேல் இந்த இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது, நம்ம அடுத்து பண்ணுறது வந்து இதுக்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னடா இவங்க இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் உட்காந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையும் வரும். ஏன்னா டோரா கட் மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் என்னோட ஒரு சந்தோஷமான விஷயம், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமும் இதுதான். இந்த புது ஹேர் ஸ்டைல், அதுவும் இவ்வளோ ஷார்ட்டான ஹேர் ஸ்டைல். நான் எதுக்காக வந்து இவ்வளோ ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் டொனேட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா 2008லேருந்து நான் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் கட் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் இவ்வளோ நாள் கட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சிருந்தா இத்தனை வருஷம் வந்து ஹேர் டொனேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் உள்ளுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம ஹேர் கட் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். இது வந்து லாஸ்ட் இயர் தான் நான் வந்து இந்த வீடியோ பார்த்தேன். அப்போ அதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அடடா, இனிமேல் வந்து நம்ம பண்ணுறோன்னா வெயிட் பண்ணி பண்ணுவோம், முடி கொஞ்சம் நீளமாக வளரணும், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் நான் வந்து அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணல. ஸோ 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து போய் ஹேர் கட் பண்ணேன். நான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுல மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் அதிகமாக வந்து தண்ணி சேரும். தலை குளித்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் தலை குளிக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தலை ரொம்ப பாரமாகிடும். இப்போ கண்டினியூஸாக ஸ்டீம் பண்ணணும், டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஹெட்டேக்கும் என்னோட அந்த தலை பாரமும் வந்து குறையும். அதனாலே வந்து நான் வந்து இந்த முடிக்கு வந்து என்றைக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. காலேஜ் படித்த வரைக்கும் இதுக்காக ரொம்ப வந்து நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஹென்னா போடுவேன், நிறைய வந்து ஹேருக்கு வந்து என்ன நிறைய மாஸ்க்கு அதெல்லாம் வந்து போடுவேன். ஏன்னா முடி வந்து நல்லா நீளமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து, முடி ரொம்ப கொட்டினதுனால வந்து அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நீ வந்து ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் முடி வந்து கேர் பண்ணல, நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. எப்போ அவங்க கையில் சீக்கிரமோ இழுத்து வச்சு தலையில் ஃபுல்லாக எண்ணெயை தடவி எல்லாம் வந்து பண்ணி வைப்பாங்க. சரி, அவங்க ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக வந்து கொஞ்ச நாள் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் வேற ஒரு இடம் ஷிஃப்ட் ஆனப்போ இன்னும் முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் போன ஏரியா வந்து ரொம்ப கூலாக இருந்ததுனால எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இனிமேல் வந்து நம்ம வந்து லாங் ஹேர் வந்து வேண்டாம், ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதோட நமக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து இந்த ஹேர் டொனேஷன் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் முடி வந்து இனிமேல் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் டொனேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதி வந்து மனசில் வந்திருக்கு. இப்போ இனிமேல் நான் வந்து இதை வந்து கண்டினியூஸாக பண்ண போகிறேன். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு பர்பஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து என்னடா நம்மளால் எந்த ஒரு இதுவுமே இல்லையே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். பட் எப்போ இந்த ஹேர் டொனேஷன் ஐடியா வந்துச்சோ, ஓகே ஏதோ ஒன்று சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளால் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மனசில் வந்திருக்கு. இந்த ஹேர் கட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன், எங்கே பண்ணலாம், டைரெக்டாக போய் டொனேட் பண்ணுமா, ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஹேர் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஹேர் டொனேட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நேச்சுரல் ஹேரில் வந்து அவங்க வந்து விக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹேர்லேயும் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து மேபி அவங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹேர் டொனேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் வந்து 6 இன்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஹேர் வந்து டொனேட் பண்ணலாம். ஆனால் எல்லா வெப்சைட்டும் வந்து 6 இன்ச் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. சில வெப்சைட் வந்து 6 இன்ச் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது அக்செப்ட் பண்ணுறாங்க, சிலர் வந்து 15 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில், எந்த ஃபவுண்டேஷன் இல்லை எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணுறதோ இல்லை நேரில் கொடுக்குறதோ ஓகேவாக இருக்கும். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு கன்சர்ன் ஃபார்ம் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே போய்ட்டு ஃபில்அப் பண்ணலாம். அது ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம்
அதில் வந்து வேணும்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து அவங்களோட காம்பெயின்லேயோ இல்லை வேறு எதுக்காவது ப்ரொமோஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டிப்ஸும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்ன அப்படின்னா, ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பின்னல் போடணும். பின்னல் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ரப்பர் பேண்டுக்கு மேலே வந்து கட் பண்ணணும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு அனுப்பும்போது ஹேர் வந்து பிரைடட் இதில் இருந்து அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லூஸான ஹேரு இல்லை கட் பண்ணி கீழே இருக்கிற ஹேரு அந்த மாதிரி ஹேரெல்லாம் வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் க்ளீனாக இருக்காது. அதை க்ளீன் பண்ணுறதும் வந்து ஈஸியான ஒரு வேலை கிடையாது. அதனால் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பின்னல் போட்டு ஹேர் பேண்ட் போட்டு ஹேர் பேண்டுக்கு மேலே வந்து கட் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கொரியர் பண்ணேன் அப்படின்றதுலாம் வந்து உங்களுக்கு சில கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என் முடி பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் வந்து அது ட்ரையாக தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கர ஷைனியாக பயங்கர பிளாக்காக சில்கி ஸ்மூத் ஹேர் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் வந்து போடவே முடியாது. அதெல்லாம் வந்து அப்படியே நலுக ஆரம்பிச்சிடும். பூவெல்லாம் வைக்கணும்னா அவ்வளோ ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா முடியில் வந்து நிற்கவே நிற்காது. இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் எதுவுமே போட முடியாது. அம்மா கையில் இருந்த வரைக்கும் ஹேர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் குட்டியாக இருப்பேன், பட் என் முடி வந்து என்னை விட நீளமாக இருக்குது. தலையில் வந்து பன் போடும்போது, காலேஜுக்கெலாம் போகும்போது பன் போடும்போது ஏதோ உனக்கு மட்டும் 2 மண்டை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கேர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து மாறும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஆயிலே அப்ளை பண்ணுறதில்ல. தலைமுடியை வந்து நான் கண்டுக்காமல் விட்டதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நான் இடையில யோசித்தேன், சரி ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் போகலாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. பட் அப்போ வந்து எனக்கு அந்த ஐடியா வந்து அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணல. ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் போனோம் அப்படின்னா அந்த ஹேர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து இனிமேல் வந்து இந்த முடியை வந்து கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் இதுக்கும் ஒரு அட்டென்ஷனை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் இந்த முடியை கவனிக்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் இனிமேல் வந்து இதனால் ஒரு யூஸ் இருக்க போகுது, எனக்கு ஒரு பர்பஸ் கிடைக்க போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஹேருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். இனிமேல் நீங்கள் ஹேர் கட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் முடியை நல்லா நீளமாக வளர விட்டு ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஹேர் டொனேஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். முடி வந்து இவ்வளோ ஷார்ட்டாக தான் கட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து 6 இன்ச்சு 10 இன்ச்சு 15 இன்ச்சு எப்படி வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து உங்களால் ப்ரிஃபர் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஹேர் கட் பண்ண போகும்போது எவ்வளோ கட் பண்ணணும், என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டாங்க. நான் வந்து ஹேர் டொனேஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னதுமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம், நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹேர் மெஷர் பண்ணிவிட்டு அது 20 இன்ச்சுக்கு மேலே இருந்தது. 22 or 23 ஞாபகம் இல்லை. ஓகே, இவ்வளோ ஹேர் இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ கட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுமோ அதை கட் பண்ணிவிடுங்க, மீதி முடியில் வந்து ஏதாவது கொஞ்சம் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹேர் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி இருந்த முடியை வந்து அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் இது மட்டும் பண்ணாங்க. ஏதோ ஃபிஷ் கட் அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும் முடி வந்து லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. பட் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. அந்த முடியை கட் பண்ணி அவங்க கையில் கொடுத்தவ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வர்றாய் 12 வருஷமாக, கிட்டத்தட்ட 14 வருஷமாக பண்ணாமல் விட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமே வந்து நான் இதை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்புறம் வந்து அந்த கன்சர்ன் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து மெயினாக நான் எதுக்காக போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? நாளைக்கு நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சும்மா ஹேர் கட் பண்ணுறதை விட அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகிற ஒரு விஷயமா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால், அதாவது நமக்கு யூஸே இல்லாத ஒரு விஷயத்தினால, நமக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தினால இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ நமக்கு வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து கட் பண்ணால் திரும்ப வளர போகிறது தான். பட் இதனால் வந்து வேறொருத்தவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ பெருசாக பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. பரவாயில்ல, நீயும் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிட்டேன்.
முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும்னா, ஒருவேளை நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறவங்க, ஹேர் கட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா ஹேர் வந்து டொனேட் பண்ணுங்கள். முடி கொஞ்சம் நீளமாக வளர்த்துட்டு ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்தாலே நீங்கள் டொனேட் பண்ணலாம். அந்த முடியை வந்து டொனேஷனும் பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நமக்கு. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யாரா எஃபெக்ட் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள்.